ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்திருக்கிறார். என் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை நான் துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புத்தகம் தொடக்க நூலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கான அன்பின் வார்த்தை, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. ஆம், இன்றைக்கு ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எதிர்பார்ப்போடு இருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. எதிர்நோக்கி இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்குக்காக தன்னுடைய ஊழியக்காரனை, தன்னுடைய வேலைக்காரனை பெண் கேட்டு அனுப்புகிற அந்த நிகழ்ச்சியை தான் நாம் வாசிக்கிறோம். அந்த 24ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ற வார்த்தை 24 முறை வருகிறது. 24 முறை எல்லா காரியத்திலும் ஆண்டவரை மாத்திரம் முன்வைத்து அந்த ஊழியக்காரன் கடந்து போகிறார். ஊழியக்காரன் என்று அதில் எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லி 20 முறை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 8 முறை ஜெபித்திருக்கிற காரியங்களை பார்க்க முடியுது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காத காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம், உங்கள் புத்தி கெட்டாத ஒரு காரியம் இன்றைக்கு தெய்வம் உங்களுக்குள்ளாய் வந்து, உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் வந்து செய்ய வாஞ்சிக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை, வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை தேட வேண்டும். இந்த காலை வேளையிலே ஜெபித்தீர்களா? வேதத்தை தியானித்தீர்களா? தேவ சமூகத்திலிருந்து திறப்பிருந்து கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தீர்களா? நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நிகழ்த்த என் அருள்நாதர் இயேசு உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார். ஒருவேளை நீண்ட நாட்கள் என்னுடைய காரியம் நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி இருக்கின்றீர்களோ, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு திருமண காரியம் வாய்க்கவில்லை என்று சொல்லி கலங்கி இருக்கின்றீர்களோ, இந்த வார்த்தையை நாம் வேத வசனத்தை திருமண அழைப்புதல்களிலே அச்சிடுவதிலே நாம் காண முடியும். இந்த காரியம் கர்த்தரால் நிகழ்ந்துள்ளது. கணவனையும் மனைவியும், இந்த மகளையும் இந்த மகனையும் கர்த்தர் இந்த நாளில் இணைக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த அழைப்புதலை காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குமாரனுக்கேற்ற, குமாரத்துக்கேற்ற மணவாளன் மணவாட்டியை கொண்டு வர கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தம்பி உண்டு. அவன் நீண்ட நாட்கள் அவனுக்கு திருமணமாகவில்லை. கடந்த நாட்களில் என்னை சந்திக்க முடியாது. 2 வாரங்களுக்கு முன்னதாய் தம்பி வந்தவன் சொன்னான், நீண்ட நாட்கள் திருமணமாகாமல் இருந்தது. நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். அண்ணன் என்னை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அவன் ஒரு தம்பி அருமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாகர்கோவில் பக்கமாய் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை ஒப்பு கொடுத்தேன். அவர் ஒரு வாத்தியார், அவர் ஒரு டீச்சர். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாய் நடந்தது என்ன? அவனுக்கேற்ற மனவாட்டியை கர்த்தர் கொண்டு வந்தார், இணைத்தார். எனக்கு அருமையானவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை இன்றைக்கு நடத்த செய்ய வல்லவராய் இருக்கிறார். சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் சமூகத்திலே காத்திருங்கள். அவர் முகத்தை கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி காத்திருங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. நீங்கள் சொல்வீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு சொல்வீர்கள், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள். நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம், இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். கண்களை மூடி உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுங்கள். அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இதை கேட்கின்ற, காண்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் தகப்பனை இருக்கிற பாரங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த காரியம் என் ஆண்டவரே செய்தார்னு சொல்லி உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஏசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.